இன்றைக்கு இங்க கூடியிருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா கோவை அரசு சட்டக்கல்லூரியில 3 ஆண்டு சட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள். தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் கீழ் விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கி வருகிறது. அது மிகவும் வரவேற்புக்குரிய ஒரு திட்டம். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நகர்ப்புற மாணவர்களுக்கும் இடையே தொழில்நுட்ப ரீதியிலான வளர்ச்சியின் வேறுபாடு என்பது இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த நோக்கத்தை கொண்டு இருக்கக்கூடிய இந்த திட்டமானது வரவேற்கக்கூடிய திட்டம். ஆனால் சட்டக்கல்வியை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. 3 ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களில் இறுதியாண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இளநிலை பட்டம் முடித்த மாணவர்கள் என்பதை ஒரு காரணமாக கூறுகிறார்கள். ஆனால் நாங்கள் இதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் 2 முறை மனு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமன்றி துணை முதலமைச்சரிடமும் நேரில் சந்தித்து மனு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த மனுக்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதை கண்டித்தும், மேலும் வருகின்ற இந்த 2ஆம் தேதியோடு இந்த திட்டமானது முடிவடைய இருப்பதாக தகவல் கிடைத்தது. அதை கண்டித்தும், மேலும் 5 ஆண்டு மாணவர்களில் 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட போவதாக தகவல்கள் கிடைக்கின்றன. நாங்கள் இறுதியாண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்பதால் இறுதியாண்டு மாணவர்களுக்கு கொடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய மடிக்கணினிகள் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வழங்கினால் அது நியாயமானதாக இருக்கும். ஏற்கனவே பல கோரிக்கைகள் 3 ஆண்டு மாணவர்கள் சார்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 4ஆம் ஆண்டு மாணவர்கள், அதாவது 5 ஆண்டு சட்டப்படிப்பில் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வழங்குவது என்பது நியாயமானதாக இருக்காது என்று எங்கள் மாணவர்கள் கருதுகிறோம். எங்களுக்கான தீர்வு என்பது கிடைக்கும் வரை மாணவர்களாகிய நாங்கள் இந்த இடத்திலிருந்து நகரப்போவதில்லை. இந்த திட்டத்தின் கீழே ஃபர்ஸ்ட் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நேம் லிஸ்ட்லாம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம்னு தெரியல, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ 5ஆம் ஆண்டில் இறுதி ஆண்டுக்கு கொடுத்துட்டு இப்போ மிச்சம் இருக்கிற லேப்டாப்பை 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு ஏன் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, எங்களை இது 2வது டிகிரின்னு சொல்கிறாங்க. ஆனால் லா அதிலே பிஎல்ங்கும் போது பேச்சுலர் ஆஃப் லா, அதிலே இது பேச்சுலர் டிகிரின்னு தான் பெயரே இருக்குது. அதனால நாங்கள் இதில் ஒரு இளநிலை டிகிரியாக தான் கணக்கில் வருவோம். அதனால தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு அமைதியான முறையில் கோரிக்கை வச்சோம். ஃபஸ்ட்டு கலெக்டரேட்டை பார்த்து மனு கொடுத்தோம். அதுக்கப்புறம் சிஎம் ஆஃபீஸ்க்கும் டெபுட்டி சிஎம் ஆஃபீஸ்க்கும் மெயில் அனுப்பினோம். எந்த பதிலும் இல்லை. அதனால இப்போ நாங்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு எங்கள் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம்.